ஒரு பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணதுக்காக அரெஸ்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது இந்த கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் பயந்து போயிருக்குன்றதை காட்டுது. அரசு விஜயை பார்த்தும் இந்த சம்பவம் குறித்து துண்டறிக்கை வெளியிடுபவர்களை பார்த்தும் எவ்வளவு தூரம் நடுக்கத்தில் இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தள்ளி நடந்திருக்குன்னா வள்ளூர் கோட்டத்தில் வந்து குவிஞ்சிருப்பாங்க தோழர்கள். அந்த இது வரைக்கும் ஏன் முதலமைச்சர் இந்த சம்பவம் குறித்து வாய் திறக்கவில்லை? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்கல? காவல் நிலையங்களில் போய் ஆய்வு செய்யக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஏன் இது குறித்து அவர் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை? திருமாவளவன் சாட்டையால் அடிச்சுக்கிற அண்ணாமலையை பற்றி பேசுகிறாரே ஒழிய சம்பவத்தை பற்றி பெரிதுபடுத்தி நம்ம வந்து கவனத்தில் கொள்ளக்கூடிய அளவு எதுவுமே பேசல. எல்லா அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படிங்கிற அரசியல் சாயம் தான் இது அரசியல் சாயம் பூசாம பொள்ளாச்சி இஷ்யூக்கு திமுக அரசியல் சாயம் பூசும்போது அதுல கூட நின்று ஜால்ரா தட்டியவர்களும் மத்தளம் தட்டியவர்களும் தானே விசிகாவினர். சரிங்க, கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாராங்க, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், அதை எதையுமே இந்த அரசு செய்யலையே. அப்ப ஏன் அரசு நீ குறை சொல்றன்னு கேட்கும்போது இதனாலலாம் தான் குறை சொல்றோம். நீ எவ்வளவு சாதனை பண்ணாலும், எவ்வளவு புதுமை பெண் திட்டங்களை கொண்டு வந்தீங்கனாலும், எவ்வளவு 1000 ரூபாவை எத்தனை பெண்களுக்கு கொடுத்தாலும் ஒரு அரசாங்கத்தின் அடையாளம் என்பது சட்டம் ஒழுங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அரசுக்கு எதிராக ஒன்றன் பின் ஒன்றாக ஏறிக்கொண்டே இருக்கிறார், பாவ கணக்கு ஏறிக்கொண்டிருக்கிறது. எதுக்கு பேசாம திமுகவில் மெர்ஜ் பண்ணுறீங்களே? இந்த 4 கட்சியும் திமுகவில் மெர்ஜ் பண்ணிட்டீங்க, இப்பயும் மெர்ஜ் பண்ண மாதிரி தான் இருக்கீங்க. இதெல்லாம் காட்டும், உங்களுக்கு தெரியல. மக்கள் மன்றத்தில் போய் 26 நிற்கும் போது காட்டும். அப்கி பார் 400 பார் சொன்னவருக்கு என்ன நடந்தது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, வரலாறு திரும்பும் என்பதையும் வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ். தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த ஒரு அத்துமீறல். எதிர்க்கட்சிகள் மிக காத்திரமான போராட்டங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம், நேற்று பதாகைகளை ஏந்தி மால்குள்ள காமிச்சு மற்றவர்கள்லாம் தெரியப்படுத்தினது. பாஜக அவங்க சார்பில் இருந்து இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களும் ஆளுநரை சந்தித்து புகார் மனுவையும் அளிச்சிருக்கிறாரு. இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. தமிழகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு, தமிழக அரசும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு தான் இது. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டது, அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய தகவல்கள் எவ்வளவு அவலமானவை, அந்த பெண்ணோட கண்ணியத்துக்கு எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றமே. அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனதுன்ற பற்றி இன்ன வரைக்கும் ஒழுங்கான பதில் இல்லை. அட்வொகேட் ஜெனரல் வந்து அது என்ஐசியோட கோளாறு, ஏன்னா நாங்கள் ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாறினதால் அந்த டெக்னிக்கல் கிளிச்சுனார். அப்போ ஒரு கேள்வி கேட்டது ஹைகோர்ட்டு, அதற்கு பதில் வந்து தமிழக அரசோ அட்வொகேட் ஜெனரல் இன்னமும் கொடுக்கல. நீங்கள் ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாறினதால இது இந்த லீக் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க, ஐபிசிலேருந்து நம்ம பிஎன்எஸ்க்கு மாறினதால இந்த லீக் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க. நம்ம ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாறி 5 மாதம் ஆகுது, ஜூலை 1ஆம் தேதி நம்ம மாறணும். இந்த 5 மாதத்தில் எத்தனை எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை, இது வரைக்கும் பதில் இல்லை. இப்போ என்ஐசியும் அதே சார்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ஐசி வந்து கன்க்ளூசிவாக வந்து அவங்க சைடு தான் அவங்க சொல்லலை. இருந்திருக்கலாம், மேபி மே நாட் பீன்றாங்க. நீங்கள் அந்த எஃப்ஐஆரை வந்து டிராஃப்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று, அந்த எஃப்ஐஆர் ஆன்லைனில் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா எஃப்ஐஆரையும் அப்டேட் பண்ணிடுறாங்களா? பண்ணுறது இல்லை. உடனடியாக பண்ணுங்கிற அவசியம் அப்படின்னு அவசியம் ஆக்சுவலாக தட்ஸ் அ மேண்டேட். ஆனால் இவங்க பண்ணுறது கிடையாது. இவங்க அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ எஃப்ஐஆர்ஸை இவங்க போடாமல் தான் இருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனாக இருந்தாலும் எல்லா எஃப்ஐஆரையும் ஒன்று இவங்க அப்டேட் பண்ணுறது கிடையாது. அதுவே முதல்ல பொய், உண்மைக்கு மாறான தகவல். அதுவும் இதில் சென்சிட்டிவான கேஸில் நீங்கள் இதை போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த அரசுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வராமல் ரொம்ப சுலபமாக ஒரு விஷயத்தில் இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கலாம், எஃப்ஐஆர் பிரச்சனை உட்பட. இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனேயே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்க வேண்டும். மாற்றி இருந்தால் சிபிசிஐடி எஃப்ஐஆர்ஸ்லாம் அப்டேட் ஆகிறதே கிடையாது. ஜென்ரலி நான் சொல்கிறது, அது யாரும் அவங்கள கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா சென்சிட்டிவ் கேசஸ்னால அது யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சிபிசிஐடிக்கு மாற்றி இருந்தால் மக்களுக்கு இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டிருக்காது. இன்றைக்கி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தமிழக காவல்துறையில் உள்ள 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து போட்டாலும் கூட அது இந்த அரசாங்கத்தின் முகத்தில் ஒரு விழுந்த ஒரு கரும்புள்ளி தான். அரசு, உயர்நீதிமன்றம் இந்த அரசின் முகத்தில் வீசி இருக்கக்கூடிய ஒரு சேரு தான் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை சென்னை உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்குது. இதே மாதிரி தான் 2 மாதத்துக்கு மேலே அண்ணா நகர்
10 வயது பெண் குழந்தை பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போன பிறகு 7 ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உச்சநீதிமன்றம் போட்டது. அதுவும் தமிழக அரசுக்கு எதிராக விழுந்த அடிதான். ஆகவே 2 மாதங்களில் 2 தீர்ப்புகளில் சட்டம் ஒழுங்கில் காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மாநில காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடி தான் இந்த தீர்ப்புகள். ஆகவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து போட்டது என்பது தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம். ரொம்ப சுலபமாக இதை இவங்க தவிர்த்திருக்கலாம் சிபிசிஐடி விசாரணைக்கு போயிருந்ததுன்னா. அதையும் கோட்டை விட்டாங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு போயிருந்ததுன்னா எஃப்ஐஆர் லீக்ன்ற பேச்சே வந்திருக்காது. ஏன்னா எஃப்ஐஆரை அவங்கள சீக்கிரமாக அப்டேட் பண்ண மாட்டாங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அது எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி நிற்கிறாங்க. இது அரசாங்கம் யார் லீக் பண்ணா, யார் டவுன்லோடு பண்ணான்ற அங்கே போய் நிற்குது. அதாவது யூஆர் ஷூட்டிங் த மெசஞ்சர்வாங்க. முதல்ல அந்த எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ணதே ரொம்ப அந்த பெண்ணோட தன்மானத்துக்கும் களங்கம் விளைவிக்கிற மாதிரி, அந்த குடும்பத்தோட மரியாதைக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய காரியம். இந்த கேவலமான காரியத்தை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பிளேம் கேம்வாங்க, பழியை தூக்கி மற்றவர்கள் மீது அவர்கள் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ரொம்ப ரொம்ப ஒரு அவலமான ஒரு விஷயம். பிஜேபி, அதிமுக, விஜய் இவங்கெல்லாம் வந்து உண்மையான எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் வாயே திறக்கல. சிபிஎம் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தாங்க அன்னைக்கு, எஸ்எஃப்ஐ சார்பாக சில ஒரு போராட்டம், அவ்வளோதான். எஸ்எஃப்ஐ பண்ணால் மட்டும் போதாது, அவங்களோட பேரண்ட் பாடி களத்தில் இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சா. இதே குஜராத்தில், அகமதாபாத்தில், பாம்பேயில், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில், நான் போபாலில், லக்னோவில் நடந்திருந்ததுன்னா வள்ளூர் கோட்டத்தில் வந்து குவிஞ்சிருப்பாங்க தோழர்கள். சிபிஐ, சிபிஎம் 2 பேருமே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே நடத்தினாங்க. காங்கிரஸ் வாயே திறக்கல. திருமாவளவன் சாட்டையால் அடிச்சுக்கிற அண்ணாமலையை பற்றி பேசுகிறாரே ஒழிய சம்பவத்தை பற்றி பெரிதுபடுத்தி நம்ம வந்து கவனத்தில் கொள்ளக்கூடிய அளவு எதுவுமே பேசல. எல்லா அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படிங்கிற அரசியல் சாயம் தான் இது. அரசியல் சாயம் பூசாம பொள்ளாச்சி இஷ்யூக்கு திமுக அரசியல் சாயம் பூசும்போது அதில் கூட நின்று ஜால்ரா தட்டியவர்களும் மத்தளம் தட்டியவர்களும் தானே விசிகாவினர். எல்லாமே அரசியல் தான். இது அரசியலாக்கம் வேற எதை அரசியலாக்குறது? மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் அரசு செயலற்று இருக்கும்பொழுது அதை அரசியலாக்குவது ஒரு எதிர்கட்சியின் கடமை, ஒரு எதிர்கட்சியின் தர்மம். நாங்கள் இங்கே அரசியல் செய்யாம அவியலா செய்யாம ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட். அப்போ புத்திமதி சொல்றாரு திருமாவளவன். இது எவ்வளவு ஒரு அவலமான நிலைமை. இது அரசியலாக்காதீங்கன்னு யாருக்கு சொல்றாரு அவரு? இது அரசியல் தான் ஆக்கணும். இதுல இன்னொன்று அண்ணாமலை பண்ண பெரிய தவறு, சாட்டையால அடிச்சுக்கிட்டது, சவுக்கால அடிச்சுக்கிட்டதால பிரச்சனையை பற்றி பேசாமல் சவுக்கால் அடிச்சதை பற்றி நம்ம பேசணும். ஆங்கிலத்தில் சொன்னால் instead of talking about the issue, we are talking instead of talking about the action, we are talking about the reaction. தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு ஒரு உதவி செய்கிறார் திருமாவளவன். அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறாரே ஒழிய கடமை தவறிய தமிழக அரசையோ முதலமைச்சரையோ அல்லது வந்து உயர்நீதிமன்ற கண்டனத்துக்கு பிறகும் காவல்துறை ஆணையாளர் மீது ஏன் நடவடிக்கை என்றோ இந்த கூட்டணி கட்சிகள் திருமா உள்ளிட்டவர்கள் கேட்காமல் இருப்பது எவ்வளவு தூரம் இந்த கூட்டணி கட்சிகள் தங்கள் சுய தன்மையை இழந்து திமுகவின் கொத்தடிமைகளாக மாறி போயிருக்கிறார்கள் என்பதற்கு சரியான உதாரணம். இதை கடினமான வார்த்தைகளாக எண்ணாதீர்கள். இவங்க தங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை இந்த 2 இடதுசாரிகளும் காங்கிரஸும் வீசிக்கவும் மெல்ல மெல்ல எதிர்கட்சிகளிடம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதில் இருக்க ஆபத்து. ஓகே, இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல உன்னால, அப்புறம் நீ எதுக்கு வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்ற? இந்த சம்பவம் இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தள்ளி நடந்திருந்ததுன்னா தமிழ்நாடு பூரா இறங்கி போராடி இருக்கக்கூடிய காங்கிரஸும் இடதுசாரிகளை விசிகாவினரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்தலை, ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றலை, ஒரு போராட்டத்தை நடத்தலை. அப்படியே மெல்லிய மயில் இறகால வருடி கொடுக்குற மாதிரி அரசுக்கு தானே இவங்க செயல்படுறாங்க. பிரச்சனைக்கு 2 பார்ட்டு. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் ஒரு பார்ட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னால் ஒரு பார்ட்டு. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அரசு வந்து கோர்ட்டு தெளிவாக சொல்லுது கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அரசின் கையில சொல்லுது. அது நீங்க விரும்பினான்றது இல்லைங்க. அதோட அர்த்தம் வந்து அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஜுடிஷியரி வந்து ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் இன் அ நுவான்ஸ்டு லாங்குவேஜ். ஓகே, உத்தரவா போட்டால் அசிங்கமாக போய்டும்னு அவங்க செய்கிறாங்க. உத்தரவு போட முடியாது, சில நேரத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் தான் போட முடியும். கோர்ட்டோட மூட தெரிஞ்சுக்கிட்டு இவங்களா நடவடிக்கை எடுக்கணும். இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கலன்றது 2வது. உடனடியாக ரகுபதி அவர்கள் அருண் அவர்கள் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு ட்வீட் போடுறாரு. நான் சொல்றது கேளுங்க, கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேணாமான்றது கவர்மெண்ட்டோட முடிவு. எஸ், நான் கேட்குறது கூட்டணி கட்சிகளை. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஒன்று இந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லி இல்லை தப்புன்னு சொல்லு. ரகுபதி சொன்ன மாதிரி கமிஷனருக்கு நீ வக்காலத்து வாங்கு, கமிஷனர் பண்ணது கரெக்டுன்னு சொல்லு, இல்லை கமிஷனர் தப்பு, கமிஷனர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லு. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. இது இன்னைக்கு எடப்பாடி பீரியடில் நடந்திருந்தால் இந்த கட்சிகள் எவ்வளோ தூரம் பொங்கி எழுந்திருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இது எதையுமே உள்நோக்கத்தோடோ குறை சொல்ல வேண்டும் என்றும் நாம் சொல்லவில்லை. புரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப
அவலமான ஒரு சூழ்நிலை. இவங்க மீடியா மொத்தமா மெயின் இல்ல ஸ்ட்ரீம் திமுக சார்பாக அமைச்சர்கள் வந்து பேசும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம், ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்க, உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நாங்க வந்து அதிமுக ஆட்சியில நடந்தது மாதிரி நடவடிக்கை எடுக்காம அவங்கள காப்பாத்துற வேலைகள்லாம் இறங்கல. எங்கேயாவது நடவடிக்கைகள்ல தவறு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறேன். நடவடிக்கையில தவறு இருக்கு. கமிஷனர் வந்து முதல்ல அவசரமா ஒரு குற்றவாளி தான், ஒருவர் தான் குற்றவாளி தான் எப்படி கேட்டாரு? 2வது வரக்கூடிய தகவல்கள் வந்து அதில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்ட பெண்கள் பலராக இருக்கலாம் என்று தகவல்கள் வருகின்றன. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, அந்த கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட தொலைபேசியிலிருந்து பல ஆபாச படங்கள் இருந்ததாக தகவல்கள் வருகின்றன. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட். திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்போ நீங்கள் முதல்ல கவர்மெண்ட் செய்ய வேண்டியது என்னன்னா, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் வாங்க. அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? அந்த இது வரைக்கும் ஏன் முதலமைச்சர் இந்த சம்பவம் குறித்து வாய் திறக்கவில்லை? சரி, முதலமைச்சர் பேசலைங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவர் துணை முதலமைச்சர்னா அவர் இலாக்காக்கு மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவர் பார்க்கலாம். ஏன்னா டெப்டி சிஎம்மோட ரோல்ன்றது இஸ் அ சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங், இஸ் அ டிஃபெக்டோ சீஃப் மினிஸ்டர். அதுதான் டெப்டி சீஃப் மினிஸ்டர். ஒரு துணை முதலமைச்சர் என்பவர் காத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ட் இஸ் தி அறிவிக்கப்படாத முதலமைச்சர். அதனால தான் அவருக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர். அவருடைய துறை என்பது உதயநிதியை பொறுத்தவரையில் விளையாட்டுத்துறை, திட்ட செயலாக்கம் இவை இருந்தாலும் அவர் எந்த துறையில் வேணால் தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போயெல்லாம் அவர் ஆய்வுகளை மேற்கொண்டார், தப்பே கிடையாது. சில பேர் அதை விமர்சனம் பண்ணாங்க, நான் சொன்னது தப்பே கிடையாது. ஏன்னா வந்து துணை முதலமைச்சரோட ரோல் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இலாக்காக்கள் மட்டுமல்ல, அவர் எல்லா இலாக்காக்கள் குறித்தும் அவர் கவனம் செலுத்தலாம். அதனால தான் அந்த பதவி வந்து முக்கியமான ஒரு பதவி. அது ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்கல? காவல் நிலையங்களில் போய் ஆய்வு செய்யக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இது காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஏன் இது குறித்து அவர் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை? முதலமைச்சர் ஏன் அறிக்கை வெளியிடவில்லை? சரிங்க, முதலமைச்சர் விட வேணாங்க, முதலமைச்சர்கள் பணி நிமித்தமாக அவர் பிஸியா இருக்காருங்க, அதுக்கு தானேங்க நம்ம டெப்டி சிஎம் வச்சிருக்கோம். இதெல்லாம் டெப்டி சிஎம் கவனிக்க வேண்டிய விஷயங்க. சரிங்க, கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாராங்க. இது ஏன் கேட்குறோன்னா, கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாருன்னா, உதயநிதி பேசியிருந்தாருன்னா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர், ஓகே, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், அதை எதையுமே இந்த அரசு செய்யலையே. அப்போ ஏன் அரசு நீ குறை சொல்கிறேன்னு கேட்கும்போது இதனாலலாம் தான் குறை சொல்கிறோம். இவங்க நல்ல நேரம் எதிர்கட்சிகள் வலிமையாக இல்லை, ஓரளவு இப்போ தான் உயிர் பெற்று எழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அந்த இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க. அப்புறம் யார் அந்த சார்ன்னு அவங்க கேட்குறாங்க ஏடிஎம்கேலேருந்து. ஏன்னா வேறு யாரோ ஒரு பெரிய மனிதருக்காக இந்த சம்பவங்கள் நடைபெற்றதாக, வேறு யாரோ ஒரு பெரிய மனிதருக்காக இந்த சம்பவங்கள் நடைபெற்றதாக ஒரு அறிக்கை வருது. உங்களுக்கு அது உண்மையாகவே அந்த வார்த்தைகள் கரெக்டாக சொன்னீங்க. நான் பாருங்க, நான் நன்றி, உங்களுக்கு நன்றி. எஃப்ஐஆரில் அந்த வார்த்தைகள் இருக்குது. எஃப்ஐஆரில் இருக்குதுன்னா அந்த பொண்ணு சொல்லி தானே நாங்கள் எழுதணுன்றாங்க. பல அவலமான தகவல்களை எஃப்ஐஆரில் பதிவு செய்த காவல்துறை யார் அந்த சார் என்று வார்த்தை இன்னைக்கு அதிமுக அதையே ஒரு ஸ்லோகனாக வச்சு தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை ஈடுபடுறாங்கன்னா அது எதுலேருந்து வந்த டீட்டெயிலு? எஃப்ஐஆர்லேருந்து வந்த டீட்டெயில் இல்லைங்களா? அப்போ இந்த சம்பவத்தில் கைதான நபரை தாண்டி வேறு பெரிய மனிதர்கள், விஐபிஸ் இன்வால்வ் ஆகியிருப்பதற்கான, சம்பந்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கின்றன என்பதுதான் பரவலான புரிதல். இதை கையில் எடுத்து போராடுறது ஒரு எதிர்கட்சியோட வேலை. கமிஷனர் உடனடியாக விளக்கம் கொடுத்து ஃப்ளைட் மோட்ல போட்டு தான் ஃபோன்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ன்னு சொன்னதெல்லாம் மிரட்டுறதுக்காக, அந்த பொண்ணை பயமுற்றதுக்காக பேசியிருக்காங்க, விளக்கம் கொடுத்தது இல்லை. அது எப்படி இந்த ஸ்டேஜில் கமிஷனர் சொல்லுவார்? அது என்கொயரியில் ஃபைனலில் ட்ரையலில் பிடிச்சி ஒரு நாள் கூட ஆகலை. இன்னும் காலை அவருக்கு உடைக்கப்பட்டதோ உடைந்ததோ நமக்கு தெரியாது. அவர் அந்த நபர் வந்து இப்போ காவல்துறை இதில் இருக்கார், நீதிமன்ற காவலில் இருக்கார். அது ஃப்ளைட் மோடில் போட்டாங்க மிரட்டுறதுக்குன்றான அந்த வியாகியானத்தெல்லாம் கமிஷனர் எப்படிங்க இந்த ஸ்டேஜில் கொடுக்க முடியும்? அதனால தான் உயர்நீதிமன்றம் அந்த கேள்வி கேட்குது. இந்த டைரக்ஷனில் தான் விசாரணை போகணும்னு ஐஓ இருக்கார்ல, விசாரணை அதிகாரிக்கு மறைமுகமாக கொடுக்கப்படக்கூடிய டைரக்ஷன் தான் கமிஷனோட இந்த பேட்டி. ஆகவே நீங்கள் மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க, ஹைகோர்ட்டு கமிஷனோட நடவடிக்கை பற்றி என்னங்க சொல்லுச்சு? நீங்கள் சொன்ன அதே வார்த்தை. அப்புறம் என்னங்க, அப்புறம் ஏன் எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்காங்க, கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்காங்க? தனிப்பட்ட அருண் மேலே, XYZ மேலே நமக்கு எந்த பகையோ எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது, அவரை பார்த்தது கூட கிடையாது. பட் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக சொல்கிறேன்னா, அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவர் கேள்விகளுக்கு பதில் சொன்ன முறை எல்லாமே வந்து மீடியா வந்து அதை மீடியாவை அவர் ஹேண்டில் பண்ண முறை என்பது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. கோர்ட்டில் வந்து இவ்வளோ கண்டனங்கள் வருது அவர் மேலே, கமிஷனர் மேலே இவ்வளோ கண்டனங்களை நீதிபதிகள் தெரிவிக்கும் பொழுது அரசையும் அமைதியாக இருக்கின்றேன் நான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ எவ்வளவு சாதனை பண்ணாலும், எவ்வளவு புதுமை பெண் திட்டங்களை கொண்டு வந்தீங்கனாலும், எவ்வளவு 1000 ரூபாவை எத்தனை பெண்களுக்கு கொடுத்தாலும், ஒரு அரசாங்கத்தின் அடையாளம் என்பது சட்டம் ஒழுங்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நான் ஒரு
இதை வந்து பெண்ணியல்வாதிகள் ஃபெமினிஸ்ட் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் பரவலான புரிதலுக்காக சொல்லுகிறேன். ஒரு பெண்ணோட முகத்தில் இருக்கக்கூடிய சிந்தூரம்னுவாங்களே, பிந்தின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அரசோட அடையாளம் என்பது சட்டம் ஒழுங்கு. ஒரு அரசாங்கத்துக்கான அடையாளம் என்பது the image of a government will be decided by law and order. அது இங்கே கிட்டத்தட்ட கொலாப்ஸ் அந்த ஸ்டேஜை நோக்கி போகுது. கொலாப்ஸ் நான் சொல்லலை, பட் ஒரு பெரிய கரும் புள்ளி இது. அதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம், அது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடையாது. இட்ஸ் அ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இட்ஸ் அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டோட பிரைட் இல்லை. ஆமாம், அதுக்கு பிறகு வந்து அது எங்கே வேணால் நடக்கட்டும், ப்ரைவேட்டோ பப்ளிக்கோ. நீங்கள் எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ண லட்சணத்தை பார்த்தா இந்த இஷ்யூவை கவர்மெண்ட் போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு, அதுவும் நீதிமன்றத்தோட கடுமையான கண்டனங்களுக்கு பிறகும் எந்த விதமான ரெக்டிஃபிகேஷன் மெக்கானிசமும் இல்லை. அரசுக்கு வந்து இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பதில் மிகப்பெரியது ஒரு எப்படி சொல்கிறது, இது அரசின் மிகப்பெரிய தோல்வி. போதிய அனுபவம் இல்லாமல் இவர்கள் கோட்டை விட்டிருக்கிறார்கள். இட்ஸ் அ வெரி பிக், என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணதுன்றது இட்ஸ் அ பிக் டிசாஸ்டர். நல்ல புரிதல் இருக்க அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதோட சிக்கலை, ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த இஷ்யூவும் இன்னும் எலெக்ஷனுக்கு 1.25 வருஷம் தான் இருக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த இஷ்யூ, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்கிறாள்னும் போது எங்கேயோ ஜோலார்பேட்டையில் ஏதோ ஒரு பழைய காலேஜுக்குள்ளே நடந்திருந்ததுன்னா கடந்து போயிடலாம். ஆனால் ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னை, நீங்கள் சொன்னது ராஜ்பவனுக்கு ஆப்போசிட் நீங்கள் சொன்னது போல தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், ஆட்சியாளர்களுக்கு வந்து போதிய புரிதல் நிர்வாகத்தை பற்றி இருந்திருந்தால் இம்மீடியட்டாக இதை சிபிசிஐடிக்கு மாற்றிருப்பாங்க. ஏன்னா சிபிசிஐடின்றது லோக்கல் சிபிஐக்கு ஈக்குவல். அது இன்னமும் அதில் திறமையான அதிகாரிகள் இருக்காங்க. சிபிசிஐடியோட செயல்பாடுகளை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் குற்றவாளிகளை வந்து அரசே நினைச்சாலும் காப்பாற்றுறதுக்கு சிபிசிஐடி, நான் சொல்கிறது சாதாரணமாக அலோவ் பண்ணாது. சிபிசிஐடி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்ட ஒரு வழக்கை எதிர்த்து தமிழக அரசே உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்குச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேஸ் ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்பு ஒரு ரியல் எஸ்டேட்டார், இவர் அந்த இதுக்கு முன்னால் ஒரு கமிஷனர் இருந்தார், அவர் பேர்னா சந்தீப் ராய் ராத்தோர். அவரோட பீரியடில் ஒரு வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம், ஐ திங்க் அவர் அப்போ இருந்த ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அவர் போட்ட ஒரு உத்தரவு, சிபிசிஐடிக்கு மாற்றி போட்ட உத்தரவை, இத்தனைக்கும் தமிழ்நாடு போலீஸுக்குள்ளேயே இருக்க ஒரு விங்கி தான். ஆனால் அதை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. ஏன் போச்சு? அது என்ன தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சிபிசிஐடிக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனல் அட்டானமி இருக்குது. மக்களுக்கும் சிபிசிஐடி விசாரணைனா ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயங்க அதெல்லாம் விட, அதுவாது ரியல் எஸ்டேட் யாரையோ மிரட்டினா காசு வாங்கினா இந்த மாதிரியான சார்ஜஸ். பட் இது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அரசு கோட்டை விடுதுன்னா அந்த அரசு கவர்மெண்ட்டே போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாதிக்கப்பட்ட ஒரு திமுக காரரே இல்லை அப்படின்ட்டு அதுவே ஒரு பெரிய விமர்சனமா, கான்ட்ரவர்சிஸா இன்னைக்கு கூட இப்போ இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்து பவள விழாவில் கலந்துக்கிட்ட வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு முரசொலியில் வந்ததை அண்ணாமலை அவர்கள் காமிக்கிறாரு. ஒருவேளை திமுக காரரா இருக்கும் பட்சத்தில் அவங்களை கட்சியை விட்டு நீக்கி இருக்க போறாங்க. அப்படி ஒரு விஷயத்த செய்யாம ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்ல. அவர் திமுகவோட, இந்த திமுக பிரமுகர்களோட நெருக்கமாக இருந்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இனிமேலும் ஒரு திமுகவோட சம்பந்தம் இல்லாதவர்னு திமுக சொல்லுதுன்னா அவங்க வந்து மக்கள் அவ்வளோ தூரம் முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய புகைப்படங்கள், வீடியோ ட்விட்டரில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களோட அவர் நடந்து வர்றது, விழாக்களில் கலந்து கொண்டது, முரசொலி திமுகவோட அதிகாரப்பூர்வ ஏட்டில் அவருடைய புகைப்படங்கள் வந்தது, போஸ்டர்ஸில் வந்தது, பேரெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு திமுகவோட நெருக்கமாக இருந்திருக்காருன்றது தெரியுது. அதிகாரபூர்வமாக அவர் உறுப்பினராக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா திமுக இப்போ போகிற உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம். திமுக போகிற போக்கை பார்த்தா என்னென்னா, நாங்கள் ஏன் அவரை கட்சியை விட்டு நீக்கலன்னா அவர் எங்கள் கட்சியிலே இல்லை, இல்லாத ஒருத்தரை நான் எப்படி நீக்க முடியும், அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது ரொம்ப அவலமானது. திமுகவுக்கும் அவருக்குமான தொடர்பு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பல அமைச்சர்களோட ஒரு நெருக்கமாக தொடர்பில் இருந்திருக்கிறார். முரசொலி பத்திரிகையில் அவருடைய புகைப்படங்கள் பெரிய அளவில் வந்திருக்கின்றன. அப்புறம் எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஆமாங்க கட்சி தாங்க, கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கான், இந்த மாதிரி கிரிமினல் எலிமெண்ட்ஸ் இருப்பான், இப்போ நாங்கள் நீக்கிறோங்க, அல்லது வந்து அவர் உறுப்பினராக இல்லாமல் இந்த மாதிரி வந்தார், இனி இந்த தவறு நிகழாது சொல்லிட்டு போங்களேன். ஏன்னா எல்லா கட்சியிலுமே இப்படிப்பட்ட கையவர்கள் இருப்பாங்க. ஒரு கட்சியை நம்ம சொல்ல இப்போ கூட என்னங்க சொல்கிறோம், இந்த காரியத்தை, கேடுகட்ட காரியத்தை திமுக பண்ணிச்சுன்னு யாருமே சொல்லலைங்க. ஒரு கட்சி செய்யாதுங்க. அது திமுகவோ, அண்ணா திமுகவோ, பிஜேபியோ, காங்கிரஸோ, விசிகாவோ, கம்யூனிஸ்டோ, ஒரு கட்சி இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை பண்ணாது. அந்த கட்சியில் இருக்க சில கேவலமானவன் அந்த காரியத்தை பண்ணுவோம். அப்போ அந்த கட்சியோட பொறுப்பு வந்து ஒருவேளை உண்மை தெரிய வந்தால் அந்த நிமிடமே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது போன்ற எலிமெண்ட்ஸ் வராமல் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறது தான் ஒரு கட்சியோட வேலையாக இருக்கும். ஒரு கட்சியே அதை செஞ்சதுன்னு யாருமே சொல்லவும் முடியாது. ஆனால் பிரமுகர்களோட அதிகாரத்தில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்கன்னா
இத்தகைய நபர்களோட ஆதிக்கம் கட்சிக்குள்ளே இருந்திருக்கு என்பது நீக்கமர இன்றைக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று கவனிங்க, அந்த நபர் மீது ஏற்கனவே ஒரு 20 கேஸ் இருக்கு. 10 ஸ்டேஷனில் அவர் மேலே வழக்குகள் இருக்குது. கன்விக்ட் ஆயிருக்காருன்றாங்க. இஸ் அன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர். அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டரோட மந்திரிங்க எப்படி குமால் அடிச்சிருக்காங்க, எப்படி கண்காணிப்பு இல்லாமல் இருந்தாங்க, எப்படி போலீஸ் கண்காணிப்பு இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? சரிங்க, இது கூட முடிஞ்சு போன விஷயங்க. இப்போ கூட திமுக அதை பண்ணுச்சுன்னு யாருமே சொல்லலைங்க. இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்களே சிபிசிஐடிக்கு மாற்றிருந்தீங்கன்னா எஸ்ஐடியே வந்திருக்காதுங்க. கோர்ட் எடுப்புலேயே 10 நிமிஷத்தில் அரசின் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குதுன்னு பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இவ்வளவு குளறுபடியை எஃப்ஐஆரில் பண்ணி மாற்றி ஹைகோர்ட்டில் பேசினது, மாசு ஒன்று பேசினாரு, இவர் ஒன்று பேசினாரு, கமிஷன் ஒன்று பேசினாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோவிசெழியன் ஒன்று பேசினாரு, கமிஷன் ஒன்று பேசினாரு. புகார் சம்பந்தமா எப்படிங்க பேசினாங்க? கமிஷனர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, கோவிசெழியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாங்க? ஏன்னா இது இவங்களுக்கு தெரியலங்க. இதெல்லாம் ஆட் ஆகிட்டே போகுது. ஜெயலலிதா சிஎம் அமைதியா இருக்காரு. நான் உங்களை கேட்குறேன், அவர் பேசினா இது ஒரு ஃபெயிலியர்னு தெரிஞ்சிடும் அப்படி யோசிக்கிறார்? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்று. இந்த மாதிரி சம்பவம் எந்த கவர்மெண்ட்ல வேணால் நடக்கலாங்க. இந்த ஒரு இஷ்யூவை வச்சு முதலமைச்சரையோ திமுக ஆட்சியோ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு யாரும் எடை போட போகிறது கிடையாது. அப்போ ஏன் இதை பேசாமல் ஏன் இருக்கீங்கன்றதுக்கு பதில் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அது அவங்க அப்படி பிளாக் மார்க். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும்போது ஏன் இன்னும் பேசாமல்? நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இந்த அரசு முதலமைச்சர் ஏன் ஈடுபடவில்லை? முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இந்த அரசு பாதிக்கப்பட்டின் குடும்பத்துடன் உறுதியாக நிற்கும்னு ஏன் முதலமைச்சர்கிட்ட வாயிலேருந்து இது வரைக்கும் வார்த்தை வரல? ஏன் முதலமைச்சர்கிட்ட ஒரு அறிக்கை வரல? அந்த பெண்ணோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க. கோர்ட்டு தான் கூட நிற்குதுங்க. 25 லட்ச ரூபாய் கொடுக்குது. டிஜிபிக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த பெண்ணோட கல்விக்கான கட்டணங்கள் முழுவதும் ரத்து செய்யப்படுகின்றன. அந்த பெண் பட்டதாரியாக அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியில் இதை ஒரு கெட்ட கனவாக மறந்து காலில் அழுக்கு பட்டுடுதுங்க. ரோட்டில் நடந்து போகிறோம், எதையோ சாணியை மிதிச்சிடறோம், காலையாவை வெட்டி போட்டுறோம். இல்லை, காலை கழுவிட்டு போய் நம்ம வேலையை பார்க்கணும்ல. ஏதோ ஒரு மிருகம் கடிச்சிடுச்சு, அதனால் அந்த பெண்ணு தூய்மை இல்லாதவள் ஆகிடுவாள்? சத்தியமாக இல்லை, அவளும் தூய்மையானவள் தான். இன்னும் சொல்லப்போனால் மற்ற பெண்களை விட அவள் சிறப்பாக வாழ்க்கையில் சாதிப்பாள். இந்த நம்பிக்கை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டியது இந்த அரசு தானே. இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை முதலமைச்சரிடமிருந்து வந்திருந்தால் அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த அரசின் மீது கோபத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கும், ஏன் திருவாளர் பொதுஜனத்துக்கும் திமுகவுக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான பெண்களுக்கும் கூட அது நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் முதலமைச்சரின் ஆழ்ந்த மௌனம் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது, ஆபத்தானது. அட்லீஸ்ட் துணை முதலமைச்சர் பேசலாம். அதுக்கு தானே சார் துணை முதலமைச்சர் வச்சிருக்கோம். அவரும் பேசலன்னா அப்போ இதை ஏன் இந்த கவர்மெண்ட் நடக்காத மாதிரி இது இப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு கடந்து போகிறாங்க. இப்படி ஒரு சம்பவமே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதிமுக முன்னெடுக்குது. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போஸ்டர்ஸ் ஒட்டி யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டேக, அந்த ஒரு வார்த்தையை சொல்றதன் மூலியமா அது ஒரு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்த முயற்சி பண்ணதா? அது அப்போசிஷன் அப்படிதான் செய்வாங்க. அது எந்த தப்பு இல்லை. தட் இஸ் அப்போசிஷன். நாங்கள் அரசியல் செய்ய அவியலாக செய்வோம்னு கேட்டவர் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். எஃப்ஐஆரில் அந்த டீட்டெயில் இருக்குது. இந்த விஷயத்தை முழு அளவில் அரசியலாக்கி மக்கள் மன்றத்தில் எடுத்துக்கொண்டு போய் போராடக்கூடிய எல்லா உரிமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அது இந்திய அரசியலமைப்பு சாசனம் அவர்கள் கொடுத்த உரிமை. அதை கேள்வி கேட்பது அபத்தமானது. கடமை தவறிய இன்றளவும் உயர்நீதிமன்ற கண்டனங்களுக்கு பிறகும் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஆளும் கட்சியும் அதனை ஆதரிக்கக்கூடியவர்களும் அவர்கள்தான் இன்றைக்கு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும். எதிர்கட்சி அல்ல. எதிர்கட்சி தன்னுடைய கடமையை செய்கிறது, அது அவருடைய உரிமை. பாலிடிக்ஸ் இருக்கானா? ஆமாம், பாலிடிக்ஸ் இருக்குது. இன்னும் 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போது, அதனால் செய்கிறாங்கன்னா ஆமாம், அப்படி தான் செய்வாங்க. பொள்ளாச்சி விஷயத்தில் நீங்கள் பண்ணாத அட்டூழியமா பண்ணீங்க? நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க? தப்புன்னு சொல்லலை, அதுதான் உங்கள் வேலை. அந்த நேரத்தில் நீ செய்யணும். இன்றைக்கி அவங்க செய்கிறாங்க. இன்னமும் அதிமுக மேலே இருக்க விமர்சனம் இதே. இன்னைக்கு எடப்பாடி சிஎம்மாக இருந்தால் திமுக இந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக, அளவுக்கு அதிகமாக அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஓரளவு தான் அதிமுகவால் செய்ய முடியுது. ஆனால் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் கற்றுக்குறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை அரசியல் ஆக்குறாங்கன்னா அரசியல் தான் ஆக்குவாங்க. இந்த பிரச்சனையை ஏன் அரசியல் ஆக்குகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய கேள்வி, ஐ எம் சாரி, அயோக்கியத்தனமான கேள்வி. திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய, திமுகவின் பாவங்களுக்கு துணை போகக்கூடிய மனிதர்களின் வாயிலிருந்து தான் அப்படிப்பட்ட கேள்விகள் வரும். விஜய் அவர்களுடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநரை போய் சந்தித்து புகார் மனுவை கொடுக்கறது ஒரு எதிர்கட்சின்ற முறையில் அது அவருடைய உரிமை. இன்னும் சொல்லப்போனால் அவர் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னால் அவரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும். பரவாயில்ல, அவங்க இன்றைக்கி துண்டு சீட்டு கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்காங்க. ஒரு பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது இந்த கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் பயந்து போயிருக்குன்றதை காட்டுது.
அரசு விஜயை பார்த்தும் இந்த சம்பவம் குறித்து துண்டறிக்கை வெளியிடுபவர்களை பார்த்தும் எவ்வளவு தூரம் நடுக்கத்தில் இருக்கிறது என்பதை காட்டு. அவர்களை சந்திக்க போன பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவரையும் அரெஸ்ட் பண்றாங்கன்னா இந்த கவர்மெண்ட் நல்லா சொன்னீங்க. துண்டறிக்கை வெளியிட்ட அந்த இளம் பெண்களை விஜய் கட்சியுடைய மகளிர் அணியை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள சந்திக்க போனவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்கன்னா இவர்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் இந்த சம்பவத்தை பார்த்து ஆளும் தரப்பு அஞ்சி கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஐ திங்க் முதலமைச்சர் பேசணும். கொடுக்கலாம் பர்மிஷன் வாங்கணும். என்னது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது இதெல்லாம் ரொம்ப 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 சர்வாதிகாரமான நடவடிக்கை. தமிழ்நாடு வந்து போலீஸ் ஸ்டேட்டாக திமுக அரசு மாற்றிக்கொண்டிருக்கிறது. இட் இஸ் பிகம் அ போலீஸ் ஸ்டேட். ஏன் இவங்க துண்டறிக்கை கொடுக்கல? வீட்டு வாசல்னு இவங்க போராடல கொரோனா காலத்தில்? ஒரு துண்டறிக்கை கொடுக்கறது கூட அனுமதி இல்லைன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட் இது? அப்புறம் என்ன ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க? எந்த இஷ்யூ இல்லை அதுவும். அதாவது இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரசுக்கு எதிராக ஒன்றன் பின் ஒன்றாக ஏறிக்கொண்டே இருக்கின்றன. பாவக்கணக்கு ஏறிக்கொண்டிருக்கிறது. 2026 எலெக்ஷன் வருது. அதற்கு முன்னால் திராவிட மாடல் அரசின் பாவக்கணக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் தினேஷ். நான் மனப்பூர்வமாக இதை பதிவு செய்கிறேன். எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் 2 இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போக்கு வெட்கக்கேடானது. இவர்கள் தங்கள் சுயத்தன்மையை இழந்து மொத்தமாக திமுகவுடைய ஐக்கியம் ஆயிட்டாங்க. பல நேரங்களில் குரல் கொடுத்தவங்க இதுல ஏங்க குரல் கொடுக்கல? 5 நாள் ஆகப்போது வாய் மூடி மௌனியா இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய இஷ்யூங்க. தேர்தல் நேரத்தில் தாங்க கூட்டணி. கடந்த காலங்களில் கலைஞர் இருக்கும்போதும், ஜெயலலிதா இருக்கும்போதும், எம்ஜிஆர் இருக்கும்போதும், எடப்பாடி இருக்கும்போதும் தேர்தல் முடிஞ்ச 15ஆம் நாள் வெளியில் வந்து இடதுசாரிகள் கொடி பிடிப்பாங்க. கையது கொண்டு மெய்யது பொத்தி சொன்னால் கோவம் வரும் அவங்களுக்கு. நான் நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு அரசாங்கத்துக்கு முட்டு கொடுப்பது ஒன்றே 24 மணி நேரமும் தங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வாயை திறக்கலன்னா அப்புறம் நீங்கள் என்ன அரசியல் கட்சி நடத்துறீங்க? திருமாவளவன் ஒரு முற்போக்கான அரசியல்வாதியாக அறியப்படுபவர். இந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது மறுபடியும் சொல்கிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் ஒப்பைனிங் அபவுட் ஆக்ஷன் இஸ் ஒப்பைனிங் அபவுட் ரியாக்ஷன். இந்த சம்பவத்தை பற்றி கருத்து தெரிவிக்காமல் இந்த சம்பவத்திற்கு எதிர்வினையாற்றிய அண்ணாமலையை பற்றி அவர் கருத்து தெரிவிக்கிறார். அப்போ நீங்கள் யாரோட பிரதிநிதி? எதுக்கு பேசாமல் திமுகவில் மெர்ஜ் பண்ணுறீங்களே? இந்த 4 கட்சியும் திமுகவில் மெர்ஜ் பண்ணிட்டீங்க. இப்பயும் மெர்ஜ் பண்ண மாதிரி தான் இருக்கீங்க. இதெல்லாம் காட்டும். உங்களுக்கு தெரியல. மக்கள் மன்றத்தில் போய் 26 நிற்கும் போது காட்டும். இந்த பாவத்தில் இவர்களுக்கும் தான் பங்கு. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதிமுக பதாகைகளை ஏந்தி மாலில் போராடும் போது உடனடியாக ட்விட்டர்ல வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கிறத வரவேற்கிறேன், எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்ச உடனே அண்ணாமலை அவர்கள் நான் அதை வெல்கம் பண்றேன் அப்படின்னு போடுறாங்க. ஏதோ ஒரு வகையில எதிர்கட்சிகள்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒன்றிணைறாங்கன்னு பார்க்கணும். ஆமாம், ஏதாவது இஷ்யூல ஸ்டாலின் கவர்மெண்ட் மாட்டாதான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் மாட்டினோன்னா அவங்க இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ திமுக அரசுக்கு எதிரான திமுக அரசில் இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் தவறுகள் அதிகரிக்கும் பொழுது அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். தேர்தல்லாம் நெருங்கி வருது, எதிர்க்கட்சி ஒற்றுமையை இதை வைத்து கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து அண்ணாமலைக்கு வருகிறது. பிஜேபி இந்த விஷயத்தில் அதிமுக, விஜய், தமிழக வெற்றி கழகம் இவர்களோடு இணைந்து செயலாற்ற விரும்புகிறது. ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. பட் அதிமுக அண்ணாமலையோட சேர்ந்து செயல்படுமான்றது நமக்கு தெரியல. இந்த இஷ்யூவை பொலிட்டிக்கலாக பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய் கட்சி இவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விரும்புகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், 100% உண்மை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விரும்புகிறாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். இதுல என்ன இருக்குன்ற இதுல வந்து இது அரசியல் எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் அரசியல் நிறைய கமானியா முட்டாள்தனமான பேச்சு. எல்லாமே அரசியல் தான். ஹைகோர்ட்டோட கண்டனங்களுக்கு பிறகும் இதை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கவில்லை என்றால் அவர்கள் அரசியல் கட்சியாக இருக்க லாயக்கற்றவர்கள். ஏன்னா ஹைகோர்ட் தெளிவாக சொல்லி, இன்னும் அழகாக நீங்கள் 5 நிமிஷம் தானே சொன்னீங்க. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என்னும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து இன்றைக்கும் பாதுகாவலாக உயர்நீதிமன்றம் தான் இருக்குது. முதலமைச்சர் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், மிகுந்த நம்பிக்கையோடு வந்த ஒரு அரசு. நான் இன்னைக்கு மனம் விட்டு இதை சொல்கிறேன், வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு மிகுந்த நம்பிக்கையோடு வந்த ஒரு அரசு இன்றைக்கு அந்த நம்பிக்கைகள் எல்லாம் பொய்த்து போய் மக்கள் மன்றத்தில் தோல்வி அடைந்து நின்று கொண்டு இருக்கிறது தான் நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கி அந்த நம்பிக்கை சிதறி கொண்டிருக்கிறது. இந்த இஷ்யூவில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்து, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த அரசு நானும் துணையாக நிற்போம், இதை ஒரு கெட்ட கனவாக நினைத்து அந்த அன்பு மகள் இதனை மறந்து விட வேண்டும், சாதிப்பதற்கு இந்த உலகம் இருக்கிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. இமிடியேட்டாக சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர், ஓகே, கமிஷனர் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன். இந்த அரசு எங்கேயோ போயிருக்கோம், எதையுமே செய்யலை.
சில திமுகவினர் ஊடகங்கள்ல பேசும்போது கவர்னர் தான் சான்சலர், அவர் அப்பாயின்ட் பண்றது தான் ரெஜிஸ்டர், முதல் கேள்விகளை நம்ம அவங்கள நோக்கி தான் இதெல்லாம் ரொம்ப அபத்தமான கேள்விங்க. அது வந்து என்னன்னா, இதுதான் பிரச்சனையை திசை திருப்பது. வைஸ் சான்சலர் இல்லாதது ஒரு குறை, ரெஜிஸ்ட்ரார் இல்லாதது, ரெஜிஸ்ட்ரார்லாம் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்க. அந்த 4 கேட்டை இழுத்து மூடி 140 பாதுகாவலர் இருக்காங்கன்றாங்க, அவங்கள ஒழுங்கா வேலை வாங்கியிருக்கணும். 16 கேமரா ஒர்க் பண்ணலன்றாங்க, 14 அதுக்கு கவர்னர் பொறுப்பு கிடையாது. சரிங்க, அங்கே தப்பே நடந்து போச்சுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த ஆக்ஷனை தான் நான் சொல்கிறேன். நான் இன்னமும் சொல்கிறேன், இந்த மாதிரி இன்சிடென்ட் எந்த கவர்மெண்ட்ல வேணாலும் எந்த கவர்மெண்ட்லையும் நடக்கலாம். எவ்வளவு பாதுகாப்பு வளையங்கள் இருந்தாலும், எவ்வளவு செக்யூரிட்டி பிளாங்கெட்ஸ் எவ்வளவு செக்யூரிட்டி பிளாங்கெட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துடும். ஆனால் ஒரு நல்ல அரசுக்கும் திறமையற்ற அரசுக்குமான அளவுகோல் என்பது அதற்கு பிறகு அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள். முதல்ல அந்த எஃப்ஐஆர் ஏன் டிராஃப்ட் பண்ணீங்க அப்படி? நான் இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேங்க, திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேங்க. இது வந்து ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது வந்து ஒரு 75 ஆண்டு கால கட்சி, புரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமாக பவரில், ஒவ்வொரு டிகேட்லையும் 2 வருஷம் 5 வருஷம் இருந்திருக்காங்க. இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமை, கவர்மெண்ட் இன்னும் 15 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எங்கே போனாலும் முதலமைச்சர் நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போன்றாரு. டெய்லி ஒரு தடவையாவது சொல்கிறாரு. டெய்லி ஒரு தடவையாவது 200க்கு மேல ஆக்கிட்டாங்க. இப்போ 200 மேலே ஆக்கிட்டாங்க. ஏன் 234 சொல்ல மாட்டேன்றாரு தான் எனக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையிலே அது நோக்கமாக இருந்ததுன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே உங்கள் மனசு எங்கே போயிருக்கணும்னா, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், வாக்கு வங்கியை பாதிக்கும், எதிர்க்கட்சிகள் இதை கண்டிப்பாக விட மாட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இம்மிடியட்டாக வந்து இதற்கான பரிகாரம் என்பது இப்போ நான் சொன்னது தான். ஓகே, ஸ்பாட்டில் சிபிசிஐடி என்கொயரி, முதலமைச்சரோட அறிக்கை, நிவாரணத் தொகை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. இதில் எதையுமே நீங்கள் செய்யலை. ஆனால் வெளியில் போய் 200 சீட்டு 200 சீட்டு 200 சீட்டுன்னா, அப்கி பார் 400 பார் சொன்னவருக்கு என்ன நடந்தது? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, வரலாறு திரும்பும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.